ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம ஜார்க்கண்ட் ட்ரிப்பில் ஹிரிடின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் தேவ்பாடின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மரம் செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது சம்பவம். மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஒரு சில பிளேஸை தேடி போவோம். அந்த மாதிரி வகையில் இந்த பிளேஸும் நல்ல ஒர்த்துள்ள பிளேஸு. நானும் என் மனசை ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இங்கே உள்ள மக்கள்கிட்ட பேசணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கேன் இந்த வயக்காட்டுக்குள்ளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வர வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. भाई देसी गाय है क्या? गाय देसी गाय है क्या? और इसको चढ़ा के अभी घर ले जा रहे हो? ठीक है ठीक है. நான் என்ன கேட்டேன்னா, இந்த மாடு வந்து நாட்டு மாடான்னு கேட்டேன். அவங்க ஆமான்னு சொன்னாங்க. இப்போ நாட்டு மாடை வயலில் கொஞ்சம் மேய்ச்சலுக்கெல்லாம் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஏரியா மாதிரி வயக்காடெல்லாம் இருக்குது பார்த்துட்டுங்க. வயக்காட்டில் வயல் வந்து நெல் வயல் வந்து நல்ல கதிர்கள்லாம் நல்ல விளைச்சல் பெற்று அறுவடைக்கு ரெடி ஆகியாச்சு. ஒரு சைட்லேருந்து அறுவடை பண்ணிட்டு வராங்க மக்கள் இங்கே உள்ளவங்க. இது பாருங்கள், கதிர்கள்லாம் சூப்பராக இருக்குது. நான் நம்ம ஏரியான்னு சொன்னது நம்ம கன்னியாகுமரி சொன்ன பார்த்துட்டுங்க. நம்ம கன்னியாகுமரியில் வயக்காடெல்லாம் உண்டு, நெல் வயல் காடெல்லாம். அது மாதிரி இங்கேயும் இருக்குது. மாடு வயலுக்குள்ளே இறங்கிட்டு காத்தா போட்டு விரட்டிகிட்டு இருக்காரு. பகா பகா ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு அடித்து விரட்டுறாரு. நெல் வயலை சாப்பிட்டுட்டு அதனால் அந்த வயசானவர் அதை போட்டு விரட்டுறாரு. தாத்தாவை பாருங்கள், இந்த வயசுல என்ன ஓட்டம் ஓடுறாரு. கொஞ்சம் இல்லை, பழைய காலத்து உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வேறு லெவல். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டும் அது இதுவும் சாப்பிட்டு திரிகிறோம். ये आपका गाय है क्या सब? नहीं, ये जो गिरिडीह डिस्ट्रिक्ट है, ये गिरिडीह डिस्ट्रिक्ट है। हाँ, थाना देरी। ये जो गिरिडीह डिस्ट्रिक्ट में ज़्यादा चावल का खेती होता है क्या? हाँ, ज्यादा चावल। अच्छा, और क्या खेती होता है इधर? हाँ, गेहूं का खेती होता है, चावल का खेती होता है, में सरसों का खेती होता है। अच्छा अच्छा, गोट का खेती होता है। ये सब खेती होता है। खेती होता है। हाँ, ठीक ऐसा है। सब। और अभी कहाँ जा रहे हो? तो नदी 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 में जा रहे सामने हो? नदी में। हाँ अच्छा अच्छा, ऐसे टहलने के लिए जा रहे हो? हाँ, ठीक है ठीक है ठीक है, हाँ धन्यवाद। जा रहे हैं ठीक है। झारखंड का अभी तो चावल वल काटना टाइम हो गया। चावल बोल। हाँ, अभी तो टाइम हो गया, काटेगा हाथ से। अच्छा अच्छा, धान ही काटेगा हाथ से। ठीक अब ठीक। काटने के बाद में गेहूं लगाना है, हाँ हाँ, सरसों लगाना है। अच्छा, इसके बाद आप लोग सरसों लगाएगा? हाँ, अच्छा अच्छा, गेहूं सरसों हाँ, यही सब लगाएगा धान काटने के बाद में। बाद में लगाएगा? हाँ ठीक है ठीक है, ठीक। धन्यवाद। हाँ, அந்த பெரியவர்கிட்ட என்ன கேட்டோம் தெரியுமா மக்களே? அவங்கள்ட்ட கேட்டேன், இங்கே வந்து நெல் மட்டும்தான் விவசாயம் பண்ணீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நெல் விவசாயம் முடிய போகுது, முடிஞ்சதும் அடுத்து கோதம்பு, அதுக்கடுத்து இந்த கடுகு எண்ணெய் இருக்குல்ல, சர்சோன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்தது இந்த கரும்பு கூடுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துடுங்க, சின்ன ஒரு குளம் ஒன்று வத்தி கிடக்கு மக்களே. குளத்தில் தண்ணி இல்லை பார்த்துடுங்க. भैया नमस्ते। 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 क्या नाम है? सूरज कुमार दास। सूरज कुमार दास। आपका नाम? समीर कुमार। समीर कुमार जी सर। ये जो झारखंड का हिरिडीह डिस्ट्रिक्ट है, जी सर। इसका जगह का जो आपका गांव का नाम क्या है? हमारे गांव का नाम देवपहाड़ी है। देवपहाड़ी। जी सर। अच्छा अच्छा, ये जो यहाँ क्या क्या जानवर वगैरह रखता है घर में? यहाँ पे गाय बैल और आदि रखा जाते हैं सर। जैसे कि खेती उती का समय होता है और फिर ये मतलब कि धान उनको एक जगह से दूसरी जगह ले जाने के लिए इसका इस्तेमाल किया जाता है। अच्छा और अच्छा, फिर डेली कंजप्शन के लिए जैसे कि मुर्गा वर्गा और आदि सामान रखे जाते हैं, जैसे मछली उछली ठीक डेली है। कंजप्शन के लिए। और इधर वैसे भी लोकल एरिया इसीलिए और कुछ नहीं रखा जाता है। ठीक है ठीक है। और भाई ये जो ईंट का पट्टा नहीं है, उसमें ईंट बनाता है? हाँ, ईंट बनाता है। यहाँ जो ईंट बनाने वाला काम भी करता है? हाँ,
ये जो गड्ढा एड्ढा किस लिए खोदा है, ये जो ऐसे गड्ढा वगैरह? ये जो सामने घर दिख रहा है ना, हाँ हाँ। वही घर के लिए जो रास्ता बना ना सामने के लिए, अच्छा, रोड बनाया था? हाँ, तो यही से माटी उधर ले गया था। अच्छा, उसके लिए। चलो ठीक है भैया, धन्यवाद धन्यवाद. மக்களே, நான் என்ன கேட்டேன்னா இவங்கள்ட்ட, இங்கே அப்படின்னா நம்ம இடத்துலையும் வீட்டில் உள்ள எல்லாம் அந்த ஆடு மாடு கோழி அதெல்லாம் வைப்பாங்க. அது மாதிரி இங்கே உள்ள மக்கள்கிட்ட இவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கள்ட்ட கேட்டேன். இவங்க ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு செங்கல் செய்யக்கூடிய ஒரு சூளை இருக்குது பார்த்துடுங்க, அதை பற்றி கேட்டேன். அந்த தொழிலும் இங்கே உள்ள மக்கள் பண்ணுறாங்க. அங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்று இருக்குது, செங்கல் சூளை அங்கேயும் ஒன்று இருக்குது அந்த பக்கம். இந்த மாதிரி இங்கே உள்ள மக்கள் இந்த மாதிரி இங்கே உள்ள சின்ன சின்ன தொழில்கள்லாம் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக அழகாக இருக்குது. நல்ல அழகான ஒரு கிராமம். ஜார்க்கண்டில் கிரிடின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் தேவ்பாடின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துட்டுங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. आपका नाम क्या है? मेरा नाम है पंकज। पंकज, अच्छा नाम है। ठीक है कुछ ना कोई दिक्कत। ये आप लोग के दोस्त है क्या? हाँ, हम लोग का दोस्त। अच्छा, ठीक है, बढ़िया। ठीक है ठीक आप है. पिएंगे? மக்களே, இது இங்க உள்ள கிராமத்தில் உள்ளவங்க. இதுல இவங்களை பார்த்து ஒரு சின்ன ஒரு சந்திச்சு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சின்ன ஒரு உரையாடல். ठीक है ठीक है, कोई दिक्कत नहीं। हाँ, धन्यवाद, शुक्रिया 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 शुक्रिया. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே ஒரு அணைக்கட்டு ஒன்று இருக்குது பார்த்துடுங்க. தண்ணி தான் கம்மியாக இருக்குது. மழை காலங்கள்ல எல்லாம் தண்ணி ஓவராக வரும்போது அதை என்ன சொல்கிறது, நம்ம இடத்துல எல்லாம் இந்த நீர்த்தேக்கம் இதே மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சேனலில். ஆற்றுக்கு குறுக்க எல்லாம் நிறைய கட்டி வச்சுருப்பாங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்காண்டி அந்த வகையில் கட்டி வச்சுருக்காங்க. தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ நேரம் சுற்றி விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன் மக்களே. இந்த விலாகில் இந்த நெல் வயல் மட்டும் கொஞ்சம் ஏதோ நோய் அடிப்பட்ட மாதிரி இருக்குது பார்த்துடுங்க. ஏதோ நோய் வாய்ப்பட்ட மாதிரி இருக்குது. யாராவது தெரிஞ்சவங்க உண்டுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், பார்க்குற நிறைய இடத்துல இந்த மாதிரி கருகருன்னு இருக்குது. இது என்ன நோய் என்ன யாருன்னு சொல்லி ஏதாவது விவசாயிகள் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த நெல் வயலில் என்ன நோய் அப்படின்னு சொல்லி கருகருன்னு இருக்குது பாருங்கள். நான் வீடியோ தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த இடத்த சுற்றி எனக்கு மனசு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடச்சி. அது மாதிரி நீங்களும் இந்த மாதிரிப்பட்ட பிளேஸுகளுக்கு போய் உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.